Hello everyone, very good evening. போன கிளாஸ்ல இந்த போயம் ரிவர் பார்த்தோம். அதுக்குண்டான ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சிட்டோம். இன்னைக்கு கிளாஸ்ல இந்த போயம் சம்மந்தப்பட்ட கொஷின் ஆன்சர்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் கேட்டிருக்க கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 142. அண்ட் வில் ரீட் த ஃபர்ஸ்ட் கொஷின். பி பிரிவிலேருந்து தான் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் இது மெமரைஸ் தி போயம். இதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். Read the following lines and answer the river poem 9th standard questions given below. O'er the yellow pebbles dancing, through flowers and foliage glancing. Question A. How does the river flow? எப்படி வந்து அந்த ஆறு ஓடுறது? The river flows glancing through the flowers and foliage. அந்த பூக்களையும் இந்த கொத்தாக இருக்கிற அந்த இலைகள் செடிகள் இதெல்லாம் தாண்டி இந்த தண்ணி ஆறு போறது இல்லையா? வாட் இஸ் மென்ட் பை foliage? Foliage is a cluster of leaves, flowers and branches. கொத்தாக இருக்கிற அந்த ஒரு இடத்துல குமிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கிற பூக்கள், கிளைகள், இலைகள் இதெல்லாம் சேர்ந்தது தான் foliage அப்படிங்கிறது. நீங்க வேணா நோட் டவுன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆன்சர், first question answer. I'll wait for a minute. Okay, second one will move. River, river, swelling river, on you rush through rough and smooth. Why does the poet mention the river to be swelling? There is a lot of water flowing heavily in the river. நிறைய நீர் வழிஞ்சு ஓடின்னு இருக்கு இந்த ஆறுல. ஸோ த போயட் மென்ஷன்ஸ் த ரிவர் டு பி ஸ்வெல்லிங். அப்படியே உப்பி அப்படியே தாங்க முடியாம அப்படியே வெள்ளம் பெருங்கி ஓடுறதுன்னு சொல்லுவோம்ல. நிறைய நீர் நிரம்பி இருந்தா தானே அப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ த வாட்டர் இஸ் ஃப்ளோயிங் ஹெவிலி இந்த ரிவர். நிறைய கனமா அடர்த்தியா போயிட்டு இருக்கு அந்த ஆறுல நீர். அதனால இந்த இடத்துல போயட் வந்து ஸ்வெல்லிங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறார். What are the surfaces the river flows through? The surfaces the river flows through are the rough rocks, smooth places like rose banks where the roses grow. இந்த பெரும் பாறைகள் அந்த வழியாகவும் இந்த ஆறு போறது. அது மட்டும் இல்லாம இந்த ரோஸ் பேங்க்ஸ், நிறைய இந்த ரோஸ் பூ செடி வளரும் இல்லையா, வேர் ரோஸ் க்ரோஸ், அந்த வழியாகவும் இந்த ஆறு போறது. So it is crossing the rough rocks as well as the smooth places. Like how we have rough and smooth places. எப்போதுமே வாழ்க்கை வந்து சுமூகமா போயிட்டு ஒரு கஷ்ட காலமும் நமக்கு வரும், அதே சமயத்துல ஒரு சுமூகமான இதுவும் வரும், நமக்கு எல்லாம் கிடைக்கிற இதுவும் வரும். So that part of our life is being compared to rough rocks and smooth places like rose. அததான் வந்து அந்த ஆத்தர் வந்து போயட் வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. rough rocks and smooth places like rose banks. நல்ல கெட்ட சூழ்நிலைகளும் இருக்கு. there are bad situations as well as there are good things that we come across in life. நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற கடினமான காலங்களும் சரி, ஒரு சுமூகமான நிகழ்வுகளும் நம்ம கடந்து வரோம். So that is what the river is also going through. அதுதான் இந்த ஆறும் கடந்து போறது. Over rocks by rose banks, sweeping like impetuous youth. Where does the rose grow? எங்க வந்து இந்த ரோஸ் செடி வளருது? The rose grows on rose banks. Which stage of man is compared here? எந்த பகுதி, மனிதனுடைய எந்த பகுதி, வாழ்க்கையினுடைய எந்த பகுதியை வந்து இந்த இடத்துல இங்க கம்பேர் பண்ணப்படுது? The period of youth, இளைஞ பருவம். The period of youth is compared here. அதாவது நான் இப்ப சொன்னேன் இல்லையா,
இந்த கடினமான கரடுமுரடான பாதைகளும் நம்ம சந்திப்போம். சுமூகமான சூழ்நிலைகளும் நமக்கு வரும். ஸோ ரஃப் ராக்ஸ், ஓவர் ராக்ஸ், அப்புறம் சுமூகமான இது ரோஸ் பேங்க்ஸ், மணக்கரை இது. ரோஸ் இருக்கிற இடம் எப்படி இருக்கும்? டு பி ஃபில்ட் வித் ஃப்ராக்ரன்ஸ், குட் திங்ஸ். அதுதான் சொல்றாங்க இங்க. த பீரியட் ஆஃப் யூத் இஸ் கம்பேர்ட் ஹியர். இந்த போயமே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் இதுதானே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு குழந்தை பருவத்திலேருந்து ஒரு முதியோராகி நம்ம the stage the death stage where we attain our death அது வரைக்குமே சொல்லப்படுறது இல்லையா இந்த போயம்ல. ஸோ இந்த லைன்ல வந்து எந்த பகுதி ஆஃப் ஹியூமன் லைஃப், எந்த பகுதி மனிதனுடைய வாழ்க்கையில சொல்லப்படுறது அப்படின்னா இட் இஸ் யூத். த பீரியட் ஆஃப் யூத் இஸ் கம்பேர்ட் ஹியர். Broad and deep and still as time, seeming still yet still in motion. What is broad and deep? இது வந்து இங்க ரொம்ப அகலமாவும் இருக்கு, ஆழமாவும் இருக்கு. நீர், இந்த ஆறு, the river is broad and deep. Is time still? நேரம் வந்து அப்படியே இருக்கா, நகரவே இல்லையா? இல்ல, they are not telling that the time is still. நேரம் வந்து அதே இடத்துல இல்ல. It seems to be still. அது போல நின்னா போல அது தோற்றம் அளிக்கிறது. It seems to be still. We'll go to the fifth question. Sorry for the disturbance. Tending onward to the ocean, just like a mortal prime. Where is the river flowing to? The river is flowing to the ocean. ஆறு வந்து கடலை போய் அடையுது இல்லையா? The river is flowing to the ocean. What does the poet mean by mortal prime? By the term mortal prime, the poet means the man is the best age of his life. ஒரு மெச்சூரிட்டி அடைஞ்ச பருவம், மனிதனுடைய ஒரு பெஸ்ட் ஏஜ், சிறந்த வயது, மனிதனிட பெற்றிருக்கிற ஒரு வயது, அதுதான் வந்து மார்டல் பிரைம் அப்படின்னு ஆத்தருங்க சொல்றாரு. We should move to the C subsection. Read the following lines and answer the questions. Bright you sparkle on your way, o'er the yellow pebbles dancing, through the flowers and foliage glancing, like a child at play. Pick out the rhyming words. Rhyming wordsங்கிறது ஒரு வாக்கியத்தினுடைய கடைசி வார்த்தை அடுத்த லைனுடைய கடைசி வார்த்தை ஒரே மாதிரி உச்சரிப்பை கொடுக்குறது அப்படின்னா அந்த ரைமிங் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், பட் ஸ்டில் ஐ எம் சேயிங் இட் அகைன். அதே போல அடுத்தது ரைமிங் ஸ்கீம். ஒரே மாதிரி சத்தம் அடுத்தடுத்த லைன்லயே வருது அப்படின்னா அதுக்கு ஒரு ஆல்பபெட்டை நம்ம அசைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லைன் அண்ட் செகண்ட் லைன் கடைசி வார்த்தை ஒரே மாதிரி உச்சரிப்பான வார்த்தைகளா இருக்குன்னா அதுக்கு ஏன்னு சொல்லுவோம். பியும் செகண்ட் லைனும் தேர்ட் லைனும் ஒரே மாதிரி இருக்குன்னா பின்னு தான் சொல்லுவோம் அது, ரைட்? ஸோ அதை ரைமிங் ஸ்கீம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் தி we got the rhyming words. The rhyming words are way, play, dancing, glancing. So A B B A அதுதான் வந்து இந்த 4 லைனுடைய ரைமிங் ஸ்கீம். இங்க வெறும் ரைமிங் வேர்ட்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. I'm just saying it for your information. So first லைன்ல வந்து
யாருக்காச்சும் சந்தேகம் இருந்தா உங்களுக்கு உதவியா இருக்கும். ஸோ வே, ப்ளே. ஸோ ஃபர்ஸ்ட் லைனும் கடைசி லைனும் ஒரே மாதிரி சவுண்டை தருது. ஸோ திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் ஆல்சோ ஏ. டான்சிங், கிளான்சிங், செகண்ட் லைன் அண்ட் தேர்ட் லைன். ஸோ இது பி, இது பி. ஸோ ஏ, பி, பி, ஏ. தி ரைமிங் ஸ்கீம் யூஸ்ட் இன் திஸ் ஸ்டான்சா. இந்த ஸ்டான்ஸால என்ன ரைமிங் ஸ்கீம்ல எழுதப்பட்டிருக்குன்னா ஏ, பி, பி, ஏ. இது எக்ஸ்ட்ரா தான். இங்க வரும் கேட்டிருக்க கேள்வி ரைமிங் வேர்ட்ஸ். ஐம் ஜஸ்ட் சேயிங் இட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். இந்த போயமினுடைய ரைம் ஸ்கீம் எப்படி இருக்கு? The rhyme scheme of the poem is AB. இதே ஃபார்மேட்ல தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ABCCB. River, river, little river, a bright you sparkle. Sorry. ஒரு ஒரு பேராவும் எப்படி அந்த ஸ்கீம் வந்திருக்குங்கிறத காட்டுறாங்க இங்க. எப்படி வந்து ABCCB ஒவ்வொரு பேராலையும் வருதுங்கிறத நம்ம இங்க பார்க்கறோம். ஒரு ஒரு பேரா பார்க்கறத இந்த ரைம் ஸ்கீம்ல தான் வருதுங்கிறத நம்ம பார்க்கறோம். போன கொஷின்ல 4 லைன் மட்டும் இருந்ததுனால நான் ஏபிபிஏன்னு சொன்னேன். இது வந்து மொத்தமா போயமா பார்க்கறது என்ன ரைம் ஸ்கீம்? ஏபிசிசிபி. உங்களை யாருக்காவது இந்த சந்தேகம் வரலாம். நீங்க மேம் வந்து போன இதுல ஏபிபிஏன்னு சொன்னீங்களே அப்படின்னு. நான் வந்து அந்த கொடுக்கப்பட்டிருந்த 4 லைனுடைய ரைம் ஸ்கீமா நான் சொன்னேன். இங்க வந்து இந்த கொஷின்ல வந்து போயம்ல மொத்தமா என்ன ரைம் ஸ்கீம்ல உபயோகிச்சிருக்காங்க எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால இப்படி கொடுக்கணும். இது எல்லாமே நீங்க நோட் டவுன் பண்ணுங்கிறது இல்லை. இட்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். இட்ஸ் ரிட்டன். நீங்க இதை மட்டும் எழுதினா போதும். ஏபிபி. Through flowers and foliage glancing like a child at play. Mention the figure of speech used in the above lines. Give various other examples from the poem. Alliteration is the figure of speech used in the above line. Various other examples from the poem are on your rush through rough and smooth. Rush, rough, R and R. அது வந்து allitered words. Over rocks by rose banks. Rocks, rose, R and R again. These are the alliterated words. Rocks, rose are the alliterated words. Letter R is the alliterated letter. Seeming still, yet still in motion. Seeming still. These two words are alliterated words. Tending onward to the ocean. Down you dash into the sea. Down, dash. The, down. Alliterated words ங்கிறது என்ன? Repetition of same consonant sounds in the words given in the line. ஸோ பக்கத்துல இருக்கிற வார்த்தைகள் வந்து ஒரே alliterated வேர்டா இருக்குங்கிறத எப்படி சொல்லுவோம்? ஒரே கான்சனன்ட் சவுண்ட். வவல் சவுண்ட்னா AEIOU வந்து வவல் சவுண்ட் சொல்லுவோம். அது தவிர இருக்கிற மற்ற கான்சனன்ட் லெட்டர்ஸ் ரிமைன் 21 லெட்டர்ஸ் ஆர் கான்சனன்ட் லெட்டர்ஸ், பட் இட் ஷுட் ஹாவ் அ கான்சனன்ட் சவுண்ட். எல்லா கான்சனன்ட் லெட்டர்ஸ்க்கும் கான்சனன்ட் சவுண்ட் இருக்குங்கிறது கிடையாது. எப்படி உச்சரிக்கிறோமோ அதை பொறுத்து. இட் ஷுட் ஹாவ் அ கான்சனன்ட் சவுண்ட். கான்சனன்ட் சவுண்ட் கொடுக்குறது அப்படின்னா அதை alliterated words அப்படின்னு நம்ம சொல்லுவோம். See that line hath never sounded. See, sounded. இது வந்து alliterated words. See that sail hath never rounded. Here again, see, sail.
இந்த ரெண்டு வார்த்தையும் allied words. And wait for a minute. Brush, rough. இந்த மாதிரி ஆறுங்கிறது இந்த இடத்துல நம்ம அண்டர்லைன் பண்ணணும். இதே மாதிரியா rocks, rose, still seeming, these two words. எக்ஸ்பிரஷன் பார்க்கலாம். உங்க எல்லாருக்குமே கிளியரா இருக்கும் ஆலிட்ரேட்டட் வேர்ட்ஸ்னா என்னங்கன்னு. அதான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு மட்டும் நான் எழுதிட்டு மற்றதெல்லாம் நான் ஆன்சர் சொன்னேன். எதெல்லாம் ஆலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் இந்த 7 எக்ஸாம்பிள்ஸ்லையும் ஒரு இதுக்கு நான் உங்களுக்கு எழுதி காமிச்சேன். Seeming still yet still in motion. Pick out the words in alliteration from the above line. அவங்களே கேட்டிருக்காங்க என்னது வந்து alliterated words அப்படின்னு. So seeming still இந்த வார்த்தை தான் alliterated words. இங்க இதை எழுதுறதை எப்படி பண்ணணும்? இந்த லெட்டரை வந்து அண்டர்லைன் பண்ணணும், ஹைலைட் பண்ணி அண்டர்லைனும் பண்ணணும். டிஸ்டிங்விஷ் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக நான் அதை ரெட்ல எழுதுறேன். The given line. Identify other examples from the poem for alliteration. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். Pick out the examples for epithet from the poem. Little river, swelling river, brimming river, headlong river. இப்படிப்பட்ட ஒரு நதி, ஒரு சின்ன நீர், வழிஞ்சு ஓடுற நீர், நிரம்பி இருக்கு, swelling, brimming, headlong river. So epithetனா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். It is an adjective or phrase expressing quality or attribute regarded as characteristic of the person or the thing mentioned. ஒரு நபரின் அல்லது ஒரு பொருளின் சிறப்பு தன்மையை வெளிப்படுத்துவது. இதோட சிறப்பை வந்து வெளிப்படுத்துற வார்த்தையாக இருக்கு. லிட்டில், ஸ்வெல்லிங், இப்படிப்பட்ட ஒரு ஆர், சின்ன, ஸ்வெல்லிங், பிரிம்மிங், ஹெட்லாங் ரிவர். These words are epithets taken from the poem. Pick out the examples of imagery from the poem. Imageryனா நம்ம கண் முன்னாடி அப்படியே தோற்றம் அளிக்கிறது. நம்ம அதை ஒரு படிச்சோம்னா நமக்கு ஒரு நம்மளுடைய சென்சஸை வந்து ஸ்டிமுலேட் பண்றது. நம்ம கண்ணு, காது, உணர்ச்சி இது எல்லாத்தையுமே தூண்டுற ஒரு வார்த்தைகளாகவும் அதை வந்து வாக்கியமாக அது வரும். எல்லோ பெபிள்ஸ், டான்சிங், brawling, leaping, dashing into the sea, இதெல்லாம் வந்து இமேஜரி. டான்சிங் இந்த மாதிரி வார்த்தைலாம் கேட்டால் நம்ம
ஆடுறது, அது வந்து இலைகள் ஆடுறது, பூக்கள் ஆடுகிறது, இது வந்து சொல்றது அது ஆட போறது இல்ல. பட் வில் பி ஏபிள் டு இமேஜின் இட், ரைட்? நம்மளால அதை இமேஜின் பண்ணி பார்க்க முடியும், கற்பனை பண்ணி பார்க்க முடியும். பிரிவுல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் பார்க்கலாம். அவங்களே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம சூஸ் பண்ணணும். In the poem The River, the poet compares the flow of the river with different stages of human life. First one வந்து stages of increase the font 1 minute. Size பெருசாக்குறேன். Says about the stages of human life. அதுதான் நீங்க வந்து select பண்ணணும். The first stanza explains how the sparkling river goes dancing over the yellow pebbles. So second one is yellow pebbles. Over the yellow pebbles and glancing through the flowers and leaves. These acts of the river is compared to a curious and innocent child. இது வந்து ஒரு குழந்தையினுடைய குணமா இங்கே ஏற்கப்படுறது. It's compared to a child, innocent child. Innocent child at play. The second stanza compares the river to the reckless youth. ஒரு ஆர்வம் இருந்துட்டே இருக்கும், அடுத்தடுத்தது என்ன அப்படிங்கிற ஒரு phase of life இல்லையா? Reckless youth, like a who goes through rough and smooth patches of life. எல்லா சூழ்நிலைகளையும் வந்து பார்க்குற ஒரு phase of life. Like a youth, here the river becomes louder, faster, and sweeping everything all along the way. In the third stanza, the river becomes like a hard-working man who is the prime phase. ஒரு மெச்சூர்டான நபர், ஒரு ஃபேஸ், அதுதான் எப்படி நம்ம முடிவெடுக்கணும், என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எப்படி டீல் பண்ணணும். This at the prime phase. Prime phase of the life. Here the deep and broad river seems motionless. ஓட்டமே இல்லாத போல, ஒரு அந்த இடத்துல இருந்து நகராத போல ஒரு தோற்றம் கொடுக்குது. It is motionless. But it keeps moving towards the sea like a matured man who still marches towards the goal. In the last stanza, the long journey of the river reaches the endless sea like a human life attains eternity.
So first blank answer is stages of human life. Second, the yellow pebbles. Third, child. Fourth one, reckless youth. Fifth one, sweeping. Sixth one, prime phase. Seventh one, motionless. Eighth, journey. பயணம். ஒரு அழகான போயம். நம்ம மனித வாழ்க்கையோடைய ஒப்பிட்டு ஒவ்வொரு பகுதி, ஒரு பால்ய பருவத்திலேருந்து ஒரு முதுமை அடையிற வரைக்கும் ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் லைஃபோட அதை கம்பேர் பண்ணப்படுறது. சின்ன சின்ன சிற்றாரா இருந்து ஒரு ரோஜா பூ இதுவும் ஒரு கொத்து நிறைய இருக்கிற இலைகள் இதுக்கிடையே போகுது. அதுக்கப்புறம் ஒரு ரஃப் பேட்ச் ஆஃப் ஒர்க், ரஃப் ராக், வெறும் பாறாங்கற்கள், பாறைகள் இதுக்கிடையும் இந்த நதி ஓடுற மாதிரி இருக்கு. சில நேரம் வந்து அமைதியா, அது எந்த ஓட்டமுமே இல்லாத போல அமைதியா இருக்கு. இட் இஸ் ஷோயிங் இட் மெச்சூரிட்டி ஃபேஸ் ஆஃப் லைஃப். அப்புறம் அதோடைய டெஸ்டினேஷனான கடலை போய் அடையிறது. இட் இஸ் ரீச்சிங் த ஃபைனல் டெஸ்டினேஷன், தி சி ஆர் தி ஓஷன். எப்படி நம்ம மனிதர்களும் ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் லைஃப், வி ரீச் டு தி எட்டர்னிட்டி. தெர் இஸ் சம்திங் லைஃப், தெர் இஸ் சம்திங் ஈவன் ஆஃப்டர் டெத். இறப்புக்கு அப்புறமும் ஏதோ ஒன்று இருக்கு. அதே போலதான் இதோட அது முடிவு கிடையாது, இதுக்கப்புறமும் ஏதோ ஒன்று இருக்கு. தெர் இஸ் சம்திங் பியாண்ட் இட். இதுதான் இந்த போயம் நமக்கு தெரிவிக்குது. This is from the poem The River. Question answers and comprehension discussion. நம்ம ஒரு குட்டி மோட்டிவேட்டிங் ஸ்டோரி பார்க்கலாம். இந்த கிளாஸ் நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். ரெக்கார்டிங் கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கணும். ஸ்ரீநாத் ரெக்கார்டிங் ஓகே. இன்னைக்கு கிளாஸை இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்த கிளாஸில் நம்ம மறுபடியும் தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.